அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம் 21ஆம் பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். முதல் நாள் கேள்விகள், பவுல் எப்படி திட்டமிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது நாள்ல அப்போஸ்தலர் 19 அதிகாரத்துல வழி என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து சீஷர்கள் எப்படி ரோமாபுரிக்கு அச்சுறுத்தலாயிருக்கிறார்கள், எபேசு அதன் தேவதைகளை தற்காக்கிறது, அதாவது அங்கு உள்ள ஆலயத்தில் நடந்த பிரச்சனை. எபேசு பட்டணத்தில் நடந்த ரகளை குழப்பம், ஒரு சரியான ஒரு அரசாங்க அலுவலர் எப்படி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார் என்பதை 19:35 நான் பார்க்கிறேன். தீமோத்தேயு மகதேனியாவில் தீமோத்தேயும் எராஸ்டஸ் என்பவர் மற்றும் தீமோத்தேயு இவர்களோடு கூட பவுல் அங்க இருக்கிறத நான் பார்க்கிறோம். எருசலேம் மற்றும் ரோம் ஆகிய இடங்களுக்கு செல்ல பவுல் திட்டமிட்டார். பவுல் எப்படி திட்டமிடுறாரு? மக்கதோனியா, அகாயா, எருசலேம் மற்றும் எருசலேம் சபைக்கு என்ன சேர்க்க வேண்டும்? நிதி சேர்க்க வேண்டும். ஏற்கனவே அகாபஸ் என்பவர் சொல்கிறார், எருசலேமிலே பஞ்சம் உண்டாக போகிறது அப்படின்னு சொன்னாரு. அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவாக அங்கு என்ன உண்டாகுது? நிதி நெருக்கடி மற்றும் பஞ்சம் உண்டாகுது. அதுக்காக என்ன செய்யறாங்க? பவுல் அப்போஸ்தலர் மற்ற பிரஜாதி சபைகளில் உள்ள மக்களுக்கு சொல்லி எருசலேம் சபையாருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நிதி திரட்டுகிறார். பவுல் எப்பொழுது ரோமுக்கு சென்று அங்குள்ள பரிசுத்தவான் ஊழியம் செய்வதை விரும்பினார். அதனால என்ன செய்யறாரு? எப்படியாவது ரோமு போகணும்னு சொல்லி யோசிக்கிறார். தீமோத்தேயும் எராஸ்டஸ் இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க? எபேசு பட்டணத்துல பவுலுக்கு மிகவும் உதவிகரம் இருந்தார். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஹால் ஆஃப் டைரனஸ் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? அவங்க தினமும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பவுல் பிரசங்கம் பண்ணினார். அதுக்கு உதவியா இருந்தவர் யாரு? தீமோத்தேயு, எராஸ்டஸ். இவர்கள் என்ன செய்யறாங்க? இவர்களை கொண்டு பணத்தை சேகரிக்கிறது. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது, நீங்க என்ன செய்யுங்க? முதலே பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க, அதெல்லாம் நாங்க அனுப்புற ஆள்கிட்ட கொடுங்க. நான் வர்ற பொழுது பணம் கலெக்ட் பண்ற வேலை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் முதல்ல அதை குறித்து ஆயத்தம் செய்யறாங்க. அதே போல மக்கதோனியா சபை குறித்து கொரிந்தியர்ல பார்க்கிறோம். மக்கதோனியா சபை திராணிக்கு மிஞ்சியதாக கொடுத்தது. இங்கு அவர் ஊழியம் செய்கிறார், முன்மாதிரியா இருக்கிறார், கொடுக்கும் தன்மையை கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் எப்படி கொடுக்கிறாங்க? திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய இல்லாமையிலிருந்து கொடுக்க கற்றுக்கொள்கிறார். எபேசு பட்டணம் என்று சொல்லும் பொழுது, அந்த பட்டணத்துல தியானால் என்பவருடைய ஒரு ஆலயம் இருக்கு. இது ஒரு பிரம்மாண்டமான ஆலயம். உலகத்துல பழைய காலங்களில் ஏன்ஷியன்ட் டைம்ல உள்ள 7 ஆச்சரியமான அதிசயங்களில் ஒன்று. இப்ப புதிய உலகத்துல 7 அதிசயங்கள் உண்டு. அதுல ஒரு அதிசயம் தான் தாஜ்மஹால். ஆனா பழைய காலங்களிலே 7 அதிசயங்கள் இருந்தது. அந்த அதிசயங்களில் ஒன்றுதான் தியானாவின் கோயில். இது எங்க இருந்தது? எபேசு பட்டணத்துல இருந்தது. அந்த கோவில் எப்படின்னா 127 தூண்கள் இருந்தது. ஒரு தூண் 2 தூண் இல்ல, 127 தூண் தான் பாருங்க. அது பிரம்மாண்டமான ஒரு ஆலயமா இருக்கு. ஒவ்வொரு தூணும் 60 அடி உயரம். நம்ம வீடுகள்ல நம்ம ரூம்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு 10 அடி உயரம். இது எப்படியா? ஒரு தூண் 60 அடி உயரம்னா 6 மாடி கட்டடம். அவ்வளோ உயரத்துல ஒரு தூண். அது எப்படி? எத்தனை தூணா? 127 தூண். இந்த தூணை என்ன செய்யறாங்க? அலங்கரிக்கிறாங்க. இப்போ உள்ள நம்ம நாட்டுல உள்ள கோயில்கள் அல்ல திருமலை நாயக்கர் மகால் அங்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய தூணை பார்க்கலாம். அந்த தூண்ல என்ன பண்றாங்க? அலங்கரிக்கிறார். இந்த தூண் அலங்கரிக்கிறது மாத்திரமில்ல, இந்த ஆலயத்தின் முக்கியமான ஆராதனை செய்யக்கூடிய ஒரு பெண் யார் என்றால், பெண் தெய்வம் யார் என்றால் தியானா. அவங்க என்ன நினைச்சாங்க? வானத்தில் இருந்து விழுந்த ஒரு நட்சத்திரம். ஆங்கிலத்தில் சொல்லுவோம்னா மீட்டியார்னு சொல்லுவோம், காமெட்ஸ் மீட்டியார். அதே போன்று கீழே விழுந்த
விழுந்த வானத்திலிருந்து கீழே விழுந்த தெய்வம் என்று நினைத்தார்கள். சோ அந்த ஆலயமா மாத்திரம் அது செயல்படவில்லை. அது ஒரு வங்கியாக, அதாவது என்ன செய்வாங்க, அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இருந்த தங்கம் அல்லது வைரம் போன்ற காரியங்கள் என்ன செய்வாங்க, இங்கு கொண்டு வந்து பத்திரமாக வைத்திருப்பார்கள். ஏன்னா என்ன எண்ணம்னா, கோயில்ல வந்து யாரும் திருட மாட்டாங்க. அங்க வச்சா என்ன செய்யும், பத்திரமா இருக்கும். இன்னைக்கு கோயிலையும் திருடிடுவாங்க, அது வேற பிரச்சனை. ஆனா அந்த காலங்கள்ல கோயில்ல திருட மாட்டாங்க, அதனால கொண்டு போய் அங்க வச்சிருவாங்க. சோ அதனால அந்த பட்டணத்திற்கு வருவோர் அநேகமா இருந்தார். ஒண்ணு வந்து பில்கிரிமேஜ், புண்ணிய யாத்திரைக்காக வராங்க. சோ இன்னொரு வகையில எப்படி வராங்க, இந்த பண புழக்கத்துக்காக வராங்க. அதனால என்ன ஆகுது, அது ஒரு வியாபார ஸ்தலமாக மாறுகிறது. சோ அது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்துக்கு வருகிற என்ன சொல்லுவாங்கன்னா, தியானாவுடைய உருவ பொம்மை, ஒரு சின்ன பொம்மை, அதை என்ன செய்வாங்க, வீட்டுல வாங்கிட்டு போவாங்க. இந்த காலத்துல கூட கூட சாவினியர் சொல்லி சொல்லும், சோவினியர் சொல்லி சொல்லும். அதாவது நம்ம ஏதாவது ஊருக்கு போனோம்னா அந்த ஊர்ல உள்ள முக்கியமான இடத்தை ஒரு புகைப்படமா எடுத்து ஒரு கீ செயின்ல போட்டுப்பாங்க, அல்லது மேக்னெட்ல வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து மக்களுக்குள்ள கொடுப்போம். நாங்க இஸ்ரேல் போயிட்டு வந்தோம், ஸோ இது மெனோரா வாங்கிட்டு வந்தோம், அல்லது நாங்க சிங்கப்பூர் போயிட்டு வந்தோம், இந்த மாதிரி கீ செயின் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அதே போல அந்த காலங்களிலும் கொடுத்தார்கள். சோ ஆனால் என்ன ஆயிருது, அங்க ஒரு கலகம் உண்டாகுது. ஏன் கலகம் உண்டாகுதுன்னா, இந்த பொருட்களை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை, அது குறைஞ்சுக்கிட்டே போகுது. சோ ஏன் அது சொல்றதுன்னா, எபேசு பட்டணத்தில் பவுல் நற்செய்தி அறிவித்ததுனால. சோ அவர் வந்து ஒரு பிரச்சனையை தூண்டல, ஒரு கலவரத்துல ஆரம்பிக்கல. அவர் என்ன செய்யறாரு, ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அதை கேட்டவர்கள் உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெய்வத்தை வணங்குவதை விட்டு விடுகிறார்கள். சோ இதனால என்ன ஆகுது, இந்த பொருட்களை செய்து விற்கிறவர்கள் வியாபாரிகள். சோ செய்கிறவர்களுக்கு பெரிய லாபம் கிடையாது. யாருக்கு லாபம், வியாபாரிகளுக்கு தான் லாபம். சோ இந்த வியாபாரிகள் என்ன செய்யறாங்க, ஒரு கலகத்தை மூட்ட திட்டமிடுகிறார்கள். சோ இன்றைக்கும் சபைகள்ல பெர்சிக்யூஷன், சபைக்கு விரோதமாக எழும்புகிறது என்று சொன்னால் அது விசுவாசத்தின் அடிப்படையில் இல்லை. ஒண்ணு அது என்ன இருக்கும், அரசியலா இருக்கும், இல்லாட்டினா என்ன செய்யணும், வியாபார நோக்கமா இருக்கும், அல்லது என்ன என்ன இருக்கும், அவர்கள் முன்னேறி விட்டார்களே, கிறிஸ்தவர்கள் முன்னேறி விட்டார்களே, நாம் பின்தங்கி விட்டோமே என்ற பொறாமையா இருக்கும். இப்படி பல காரணங்கள். சோ இங்க என்ன ஆகுது, எங்களுடைய வியாபாரம் கெட்டு போய்விட்டது, என்னுடைய வியாபாரம் குறைந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லி அந்த சிலை செய்யும் தொழிலதிபர் தெமெத்திரியு அப்படிங்கிறது. சோ அவர் என்ன செய்யறாரு, இவர் தான் டீலர், ரீட்டைலா விற்கிற ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு. சோ அதை செய்கிறவங்களையும் கூப்பிடுறாரு. சோ இவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாரு, இங்க பாரு, நம்ம தொழிலே போச்சு, நம்ம வருமானம் போச்சு, நம்ம வாழ்வாதாரம் போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, மக்கள் நம்முடைய பொருட்களை வாங்க மாட்டேங்கிறாங்க. சோ அவங்க வாங்காததுக்கு காரணம் என்னன்னா, இங்க ஒருத்தர் பவுல்னு ஒருத்தர் இருக்கார், 2 வருஷம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, காலையில இருந்து சாயங்காலம் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார். கையினால் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள் தெய்வங்கள் அல்ல என்று சொல்லி எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்றதுனால நம்முடைய வருமானம் என்ன ஆயிடுச்சு, குறைந்து போயிட்டது. கையினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் என்று அறிவிக்கும் பவுலின் பேச்சை கேட்டவர்கள் சிலைகளை வாங்குவதற்கு மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி என தெமெத்ரியஸ் என்ன செய்யறாரு, அந்த பட்டணத்தில் உள்ள சிறு வியாபாரிகள் மற்றும் கைவினையாட்கள், யார் அந்த பொம்மையெல்லாம் செய்யறாங்களோ அவங்களையும் கூப்பிட்டு அவங்கள வந்து உசுப்பேத்து. சோ அது என்ன பார்க்கிறோம், அந்த தொழிலதிபர் பொருளாதார இழப்பு காரணமாக உபத்திரம் ஏற்படுது. சோ பொருளாதாரத்தின் காரணமாக, அதே போல வட இந்தியாவுல ஒரு சில இடங்கள்ல சோ இந்த உபத்திரம் ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, அங்குள்ள மக்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. உதாரணத்துக்கு பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க, சோ அவங்கள்ட்ட குடி பழக்கம் அல்லது போதை பொருளுக்கு அடிமையா இருப்பாங்க. சோ நம்ம நற்செய்தி அறிவிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. சோ அவங்க வாழ்க்கை மாறுறதுனால என்ன செய்றாங்க, போய் குடிக்கிறது இல்ல. அப்ப
இந்த சாராயம், கல்லு விற்பனை பண்ணுகிறவர்களுக்கு என்ன ஆயிருது? வியாபாரம் பாதிக்கிறது. சோ இது மாத்திரமல்ல, இவங்க குடிக்கிறதுக்கு கடன் வாங்கி குடிப்பாங்க. சோ அதனால என்ன, கந்து வட்டிக்காரங்களுக்கு வியாபாரம் போயிடுச்சு. சோ இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு குழப்பத்தை, போராட்டத்தை அல்லது ஒரு உபத்திரவத்தை ஆரம்பிப்பார். சோ இது இப்ப மாத்திரமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடந்தது. சோ இவங்க நடந்தவங்க என்ன செய்யறாங்க? இவங்க ரொம்ப விவரமா வந்து செய்யறாங்க. ரொம்ப சாதுரியமா வந்து சொல்றாங்க. புத்திசாலித்தனமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இங்க பாரு, நம்முடைய வியாபாரம் போனாலும் பரவாயில்ல. சோ அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்முடைய ஊர் தெய்வமாகிய தியானாவுக்கு என்ன செய்யுது? அவமரியாதை. இந்த பட்டணமே அழிஞ்சு போயிரும். இந்த நாடே அழிஞ்சு போயிரும். சோ இவர்கள் யாரு? தேச துரோகிகள். நம்முடைய தேசத்திற்கு எதிர்வினை செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? கலவரத்தை மூட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? நம்முடைய கலாச்சாரம் என்ன? இந்த பட்டணத்தின் பெருமை என்ன? இந்த பட்டணம் என்னது? நம்முடைய இந்த ஐரோப்பியாவிலே ஒரு புகழ் பெற்றது. சோ இந்த புகழ்ச்சி எல்லாவற்றையும் வீணடிக்கதான் இங்க பவுல் சதி பண்றாரு. சோ இந்த சதியை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாம் கூட்டி என்ன செய்யறாரு? ஒரு கலவரத்தை தூண்டுகிறார். இதே போலதான் இன்றைக்கும் என்ன செய்து நடந்து கொண்டிருக்கிறது. சோ அங்க என்ன பார்க்கிறோம்? பவுலோடு கூட யார் இருக்கிறாங்க? காயஸ் இருக்கிறார். சோ அரிஸ்டர் என்று சொல்லி 2 பேர் இருக்காங்க. சோ காயஸ் வந்து பின்னாடி நம்ம யோவான் கூட எழுதுற கடிதத்துல காயஸ் என்பவருக்கு எழுதுது. சோ அந்த கூட்டம் என்ன செய்யுது? இந்த 2 பேரையும் பிடிச்சிருக்கு. யார பிடிக்குது? பவுலுடைய சீசர்கள் அல்லது பவுலுக்கு உதவி செய்த காயஸ் மற்றும் அரிஸ்டாரகஸ், இவங்க 2 பேரையும் பிடிக்குது. பிடிச்சிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு அரங்கம் இருக்கு, ஒரு தியேட்டர் இருக்கு. அந்த அரங்க சாலைக்கு என்ன செய்யறாங்க? அவனை இழுத்து போறான். இந்த 2 பேரையும் இழுத்துட்டு யார் போறா? ஒரு கும்மலே போ. சோ பவுல் சொல்றாரு, நானும் உள்ள போயிடுறேன். சோ அவங்கள பத்திரம் ஏன் அடிக்கணும்? நான் தானே பிரசங்கியார், நான் உள்ள போறேன் அப்படிங்கிறார். ஆனா அவங்களுடைய ஒரு சில நண்பர்களாய் இருந்த அதிகாரிகள் எச்சரிக்கை கொடுக்குறாங்க, நீங்க போகாதீங்க, உங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவரை தடை செய்கிறார்கள். இல்லாட்டினா பவுல் உள்ள போயிருப்பார். சோ அந்த கூட்டி வந்த கூட்டம் எதற்காக கூடி வந்தோம்னே தெரியும். ஏன்னா ஒரு 10-15 வியாபாரிகள் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு இந்த மாதிரி நம்ம கலாச்சாரத்திற்கு அவமானம், நம்முடைய தேசத்துக்கு அவமானம், இங்கு தேச துரோகிகள் இருக்கிறார்களோ, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் தரன்னு இழுத்து போறாங்க. மற்றவங்க வேடிக்கை பார்க்க போறாங்க. சோ வேடிக்கை பார்க்க போகும்போது என்ன ஆகுது? இந்த தர்ம அடின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஒருத்தர் 2 பேர் அடிச்சாங்கன்னா என்ன செய்வாங்க? கூட போறவன் அந்த வழியா போறவன்லாம் ஆளுக்கு ஒரு அடி அடி. சோ அந்த மாதிரிதான். சோ இந்த மாப் மென்டாலிட்டி, ஒரு பெரிய கூட்டம் இங்க கூடி அந்த இதுக்குள்ள. சோ அங்க என்ன பார்க்கிறோம்? அலெக்சாண்டர் என்ற ஒருவர் என்ன செய்யறாரு? பேச விரும்புறார். அவர் யாரு? யூதர். அவர் சொல்றாரு, யூதருக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது கிறிஸ்தவங்களுடையது, இது பவுலுடையது. சோ ஆனாலும் என்ன செய்யறாங்க? கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன கத்துறாங்க? கிரேட் இஸ் தி டயனா ஆஃப் எபிஷியன்ஸ். எபேசியருடைய தியானாலே பெரியவள் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்ன பண்றாங்க? ஸ்லோகன் நம்ம ஊர்ல பண்ணுவாங்கல்ல, இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கிற மாதிரி. எபேசியருடைய தியானாலே பெரியவள், எபேசியருடைய தியானாலே பெரியவள் சொல்லி எவ்வளவு நேரம் கத்துனாங்களாம்? 2 மணி நேரம் கத்துனாங்க. சோ 2 முறை என்னது? ஒரே கூச்சம், வேற ஒண்ணும் சொல்லல. இதுதான் ஒரே 3 வார்த்தை, பேசியருடைய தியானாலே பெரியவள். சோ 2 மணி நேரம் கத்திக்கிட்டே இருந்தான். சோ அவங்க கத்துறதுனால எபேசு பட்டணத்துல தியானாவுடைய ஆலயத்தை பாதுகாக்க முடிஞ்சதா?
இன்றைக்கு தியானாலை ஆராதிப்பவர் ஒருவருமே. அதான் பெரிய கோவில் கட்டப்பட்டிருந்தது. 127 தூண்கள், 60 அடி உயரம் உள்ள தூண்கள், பிரம்மாண்டமான நகரம். சோ அந்த ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி 2 மணி நேரம் கோஷம் போடுறாங்க. ஆனாலும் அவைகள் எல்லாம் அழிந்து போயின. அந்த ஆலயமும் இல்லை, அவர் வழிபட்ட தெய்வமும் இல்லை. ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கோடிக்கணக்கான மக்கள் எல்லா தேசங்களிலும். சோ அவர்கள் கோஷமிடுவதனாலே அவர்கள் தெய்வத்தை காப்பாற்ற முடியவில்லை. சோ இன்றும் எபேஸ் மக்கள் போல வார்த்தைகள், செயல்கள், நேரம் அல்லது பணம் செலவழிக்கப்படுகிறதா? எபேசி மக்கள் எதிர செலவழிச்சாங்க? ஒரு அழிந்து போகிற தெய்வத்திற்காக செலவழித்தாங்க. சோ எதுக்காக கோஷமிட்டாங்க? ஒரு அழிந்து போகிற கோவிலுக்காக கோஷமிட்டார். சோ இன்றைக்கு என்ன செய்றாங்க? உலகத்திலே அழிந்து போகிற காரியங்களுக்காக தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் அர்ப்பணிக்கிறார்கள். ஒருவேளை எப்படி இருக்கலாம்? ஒரு சிலர் கிரிக்கெட் பைத்தியமா இருக்கலாம், ஒரு சிலர் சினிமா பைத்தியமா இருக்கலாம், ஒரு சிலர் கட்சி பைத்தியமா இருக்கலாம், ஒரு சிலர் பண பைத்தியமா இருக்கலாம், ஒரு சிலர் சினிமா நட்சத்திரங்களுடைய விசிறிகளா இருக்கலாம். இப்படி பல விதத்துல தங்களுடைய தங்களுடைய வார்த்தைகள், தங்களுடைய செயல்பாடு, தங்களுடைய எனர்ஜி இதெல்லாம் செலவழிக்கிறாங்க. ஆனா உலகம் நம்மை கண்டுகொள்வதில்லை. யாரை கண்டுகொள்வதில்லை? இயேசு கிறிஸ்துவே பெரியவர் என்று சொல்கிற நம்மை கண்டுகொள்வதில்லை. ஆனால் நிலைத்திருக்க போறவர் யார்? யார் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள் மட்டும் நிலைத்திருப்பார்கள். சோ நாம் நிலைத்திருக்க போறோம். ஆனால் நம்மளை என்ன செய்யறாங்க? அந்நியராக, பரதேசியராக, பைத்தியங்களாக பார்க்கிறாங்க. சோ அந்த நேரத்துல என்ன நடைபெறுகிறது? அந்த பட்டணத்தில் உள்ள என்ன செய்யறாரு? அவர் மேயர் அல்லது அந்த பட்டணத்தில் உள்ள நிர்வாகி. சோ அவர் சொல்றாரு, எபேசு பட்டணம் பெரிய பட்டணம், எபேசு பட்டணம் பிரசித்தி பெற்ற பட்டணம், எபேசியா பட்டணத்தை பாதுகாக்கிறது யாரு? தியானா. சோ இதை யாருமே மறுக்கல. சோ இதை என்ன செய்ய முடியாது? யாராலையும் மறுக்கவும் முடியாது. இது உலக பிரசித்தி பெற்ற ஒரு உண்மை. எல்லாராலும் அறிந்து கொள்ளப்பட்டது, புரிந்து கொள்ளப்பட்டது. இதற்கு விரோதமான ஒரு கருத்து கிடையாது. சோ அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு? இங்கு நீங்க கூட்டு வந்திருக்கிறவங்க எல்லாம் தியானாவை தூஷித்தவர்களாகவோ அல்லது தியானாவின் கோவிலை கொள்ளையடித்தவர்களாகவோ என்ன நீங்கள் அவளை கூட்டு வரி. ஒருவேளை அவங்க அப்படி செஞ்சிருக்காங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? சட்டத்துக்கு புறம்பானதா இருந்தால் சட்டபூர்வமாய் நீங்க என்ன செய்யணும்? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், இல்ல ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும். சோ அதை விட்டுட்டு இப்படி 2 மணி நேரம் கத்திட்டு இருக்கிறதுனால இப்படி கூடுறது தப்பு. அன்லாஃபுல் அசம்பிளி. இங்கு கூச்சலிட்டது தப்பு. சோ அதனால இதற்கு நமக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். சோ அதனால என்ன செய்யுங்க? பேசாம வாயை பொத்திட்டு எல்லாம் வீட்டை பார்த்து போங்க அப்படின்னு. சோ அவங்க என்ன செய்யறாங்க? வாயை பொத்திட்டு எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. சோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு சரியான அரசாங்க அதிகாரி என்ன செய்யறாரு? ஒரு பெரிய கும்பலை அமைதியாக வீட்டுக்கு. சோ இன்றைக்கு இப்படி செய்ய வேண்டிய போலீஸ், இப்படி செய்ய வேண்டிய கலெக்டர், இப்படி செய்ய வேண்டிய தாசில்தார் என்ன செய்யறாங்க? கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்துடுறாங்களே ஒழிய எது நியாயம், எது சத்தியம், எது சரி என்பதை செயல்படுத்தாத ஒரு காலத்துல பார்க்க. இப்படி நம்மளுடைய அதிகாரிகள் எல்லாம் இப்படி செயல்பட்டாங்கன்னா சட்ட விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா உபத்திரங்களும் நின்று போய்விடும். எபேசு பட்டணத்தில் இருந்த அந்த அதிகாரியின் பெயர் சொல்லப்படவில்லை. அந்த பெயர் சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். ஆனா பெயர் சொல்லப்படவில்லை.
ஆவியானவர் அதை சொல்வதற்கு அனுமதி கொடுக்கணும். சோ அவர் என்ன செய்யறாரு? மிகவும் சாதுரியமாக செயல்பட்டு இந்த காரியத்தை முடித்து வைக்கிறார். சோ அவர் செய்த காரியத்தை நாம் பட்டியலிட்டு பார்க்கணும். சோ முதலாவது என்ன சொல்றாரு? இந்த நகரத்தில் உள்ள சில நம்பிக்கைகள் என்ன செய்ய முடியாது? மறுக்க முடியாதவை. அன்டினையபிள் ஃபேக்ட்ஸ். சோ எபேசு பட்டணம் என்பது உண்மை. எபேசு பட்டணம் ஒரு வியாபார ஸ்தலம் என்பது உண்மை. எபேசு பட்டணம் மத்தியில ஒரு ஆலயம் இருப்பது உண்மை. அந்த ஆலயத்தில் தியனா என்ற தெய்வம் இருப்பது உண்மை. அந்த தெய்வம் வானத்திலிருந்து விழுந்த நட்சத்திரம் என்பது உண்மை. சோ இதெல்லாம் நாங்க என்ன செய்யறோம்? நம்ம உண்மை அப்படின்னு சொல்லி இந்த பட்டணத்தார் நம்புகிறார்கள். உங்களுடைய நம்பிக்கைக்கு விரோதமாய் யாரும் எதுவும் பேசல. சோ இரண்டாவது என்ன சொல்றாரு? அவசரப்படக்கூடாது. சட்டத்தை உங்கள் கையில் எடுக்கக்கூடாது. சோ ஆத்திரப்படக்கூடாது. என்ன செய்யணும்? அமைதியா இருக்கு. சோ அவர் தெளிவா சொல்றாரு, கண்டிப்பா சொல்றாரு. சோ நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை யாரும் கேட்கல. அதனால் நீங்க ஆத்திரப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், அமைதியாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி மிக தெளிவா சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ஒருவேளை அவங்கள காமிச்சிருப்பார். அலெக்சாண்டர், காயஸ் அவங்களாம் அங்க நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஒருவேளை பவுல் தூரத்துல நின்றுட்டு இருந்திருப்பாங்க. சோ அவங்கள காமிச்சு என்ன சொல்லியிருப்பாரு? அவர்கள் தெய்வத்தை நிந்தனை செய்யவில்லை அல்லது தெய்வத்தை தூஷிக்கவும். அப்படி தெய்வத்தை தூஷித்தாங்க, நிந்தனை செய்தாங்க என்பதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. ஏன்னா அங்க கூச்சல் போட்டது யாரு? அந்த வியாபாரிகள். அந்த வியாபாரிகள் என்ன கூச்சல் போட்டாங்க? அவங்களுடைய பொருட்கள் விற்பனை ஆகும் இல்லையா? ஆனா மற்ற அதோடு சேர்ந்து கூட்டின பொதுமக்கள் யாருக்கும் என்ன பிரச்சனைன்னே தெரியும். எதுக்காக கூடி வந்தோம், ஏன் கத்திட்டு இருக்கோம் சரி. அதனால அவர் தெளிவா சொல்றாரு, நீங்க எதுக்காக கத்துறீங்க? கத்துறதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு ஆதாரம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளுடன் சட்டபூர்வமாக புகார் பதிவு செய்யப்பட வேண்டும். உங்களுக்கு அவர்களை குறித்து ஏதாவது சட்டத்துக்கு விரோதமாய் செய்திருப்பார்கள் என்று சொன்னால் அதை எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். என்ன செய்யணும்? போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, கோர்ட் இருக்கு. நீங்க என்ன செய்யணும்? அங்க போய் ஒரு புகாரை தெரிவிக்க வேண்டும். இப்படி தியேட்டர்ல கத்திட்டு இருக்கு, இப்படி கும்பலா கத்திட்டு இருக்கிறார். சோ இதை எதை செய்யணும் அதை செய்ய வேண்டிய காரியம் என்ன? சட்டப்படி குற்றச்சாட்டை பதிவு செய்யும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நீதிபதிகள், தேசாதிபதிகள் உள்ளனர். யார் இருக்கா? ஆபீசர்ஸ் இருக்கா? தாசில்தார் இருக்காரு, டெப்டி தாசில்தார் இருக்காரு, கலெக்டர் இருக்காரு, இல்ல சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இருக்காரு, இவங்கெல்லாம் இருக்கா. சரி, இவங்கள்ட்ட போய் என்ன செய்யுங்க? உங்களுடைய கம்ப்ளைண்ட், உங்களுடைய குற்றப்பத்திரிகையை, குற்றச்சாட்டை எழுதி கொடுங்க. சும்மா ரோட்ல கத்துறதுனால பிரயோஜனம், அது தவறு, அநீதி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இதை தூண்டியவர் என்ன செய்யலாம்? அவர்கள் மேல் சட்டம் பாயலாம். யார் மேல சட்டம் பாயும்? இப்படி தேவையில்லாத கூட்டத்தை கூட்டுகிறவர்கள், தேவையில்லாமல் கத்துகிறவர்கள், தேவையில்லாமல் கலவரத்தை உண்டு பண்ணுவதன் மேல் என்ன செய்யும்? சட்டம் பாயும். திமோத்தேயுவுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவர் போய் கோர்ட்ல ஃபைல் பண்ணணும். அவர் கும்பலை சேர்த்துக்கிட்டு கத்தக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இந்த சபை முடிவு வருகிறது, எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ வந்ததுல பாதி பேருக்கு மேல என்ன, எதுக்காக வந்தோன்னே தெரியல. இவ என்ன செய்யறாங்க? சத்த கட்டாம அவங்க போறாங்க. அவங்க போறதை பார்த்து கலவரத்தை தூண்டினவள் என்ன செய்வாங்க? தலையில துண்டை போட்டு போக வைக்கிறாங்க. சோ எபேசு பட்டணத்துல ஒரு சரியான அரசாங்க அதிகாரி எப்படி செயல்பட்டார் என்று பார்க்க. அப்படிதான் எல்லா அரசாங்க அதிகாரியும் செயல்பட வேண்டும். அதுக்காக ஜெபிக்க வேண்டும். அதற்கு என்ன வேணும்? அதுதான் அப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு தேவை. அரசியல் தலைவர்கள் சரியா இருப்பாங்கன்னா, நாட்டை நடத்துகின்ற தலைவர்கள் சரியா இருப்பாங்கன்னா, அரசு அதிகாரிகளும் சரியாக இருப்பாங்க. அரசு அதிகாரி சரியாக இருந்தா இந்த உபத்திரம் மாதிரி காரியங்கள் அல்லது
இந்த கலவரம் மாதிரி காரியங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. நடைபெறுதுன்னு சொன்னா சரியான தலைவர்கள் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ திருச்சபை வளர்ந்து கொண்டிருந்த போது சாத்தான் நினைச்சுதான் அதிவேகமா செயல்படும். அதனால எபேசுல பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது அதை குறித்து எழுது. சபை முழுவதிலும் சபை சரித்திரத்துல 2000 ஆண்டு சரித்திரத்துல நாம் பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம்? எப்பெல்லாம் சபை வளர்கிறதோ அப்பெல்லாம் எதிர்ப்புகளும் அதிகமாகிறது. எங்கெல்லாம் சபைகள் வளர்கிறதோ இங்கெல்லாம் என்ன ஆகுது? எதிர்ப்புகள் ஆகும். எப்படி எதிர்ப்புகள் ஆகுது? பிசாசு தன்னுடைய பிள்ளைகளை அதான் ரோமர் 13 படிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் முன்பாக அநீதியின் ஆயுதங்களா இருந்தீர்களே, இப்ப என்ன செய்யுங்க? உங்களை நீங்களே நீதியின் ஆயுதங்களாய் தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். அப்ப நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியின் ஆயுதமாய் நாம் இல்லை என்றால் நாம் யாரா இருக்கிறோம்? பிசாசின் அநீதியின் ஆயுதமாய் இருக்கிறோம். பிசாசுக்கு என்ன நிறைய ஆயுதம் இருக்குன்னா, நிறைய பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும். சோ பிசாசு அவங்களை பயன்படுத்துகிறான் என்று அறியாமலே பிசாசின் அநீதியின் ஆயுதங்களாய் அவர்கள் பயன்படுகிறார். அதான் ரொம்ப பதிலாம். நம்மை சுற்றி இருக்கிற அநேகர் பிசாசினால் பயன்படுகின்ற அநீதியின் ஆயுதங்களாக இருக்கிறார்கள். நாம் ஆண்டவர் பயன்படுத்துகிற நீதியின் ஆயுதங்களாய் இருக்க வேண்டும். அதனால எபேசு பட்டணத்துல பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை மனிதருடைய இருதயங்களை மாற்றுகிறது, சிந்தனைகளை மாற்றுகிறது. அப்பொழுது என்ன செய்யறான்? பிசாசானவன் அவர்களை தூண்டி விடுகிறான், விசுவாசியாதவர்களை தூண்டி விடுகிறான். இதனால என்ன உண்டாகுது? ஆவிக்குரிய யுத்தம் உண்டாகுது. சோ அந்த பட்டணத்துல என்ன நடக்குது? ஆவிக்குரிய யுத்தம் நடக்குது. பவுல் என்ன சொல்றாரு? இது ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல, திமிரேயா இல்லது அவனோட கூட இந்த கூட்டத்தோடு நமக்கு யுத்தமே. நம்முடைய யுத்தம் யாருக்கு விரோதமா இருக்கு? பிசாசின் சேனைகளுக்கு விரோதமாய் இருக்கிறது. சோ பிசாசின் சேனைகள் என்ன செய்யுது? அதிகமாக செயல்பட ஆரம்பிக்குது. எப்ப ஆண்டவர் கிட்ட அதிக மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்களோ பிசாசினுடைய செயல்பாடும் அதிகரிக்கிறது. சோ இந்த எபேசு பட்டணத்துல என்ன நடக்குது? ஒரு பெரிய இந்த அதிகாரத்துல எபேசு பட்டணத்துல நடந்த ஊழியத்தை குறித்து பார்க்கும் பொழுது இந்த 7 காரியங்கள் நான் பார்க்கணும். ஒண்ணு திறனு கல்வி கூட்டத்திலே பவுலின் 2 வருட பிரசங்கம். அதை போன வாரம் ஏற்கனவே பார்த்தோம். அதை போன்று பிரசங்கிக்கூடிய, வசனத்தை போதிக்கக்கூடிய, சத்தியத்தை தினமும் 5 மணி நேரம் 2 வருஷம் தொடர்ந்து பிரசங்கிக்கூடிய போதகர்கள் தேவை. இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாலும் யாரும் கிடைக்க மாட்டாங்க. பைபிள் காலேஜ்ல இருந்து கூட யாரும் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட பரிதாபமான நிலைதான். ஸோ டெய்லி 5 மணி நேரம் பாடுகின்ற ஒரு கூட்டம் தேவைன்னா ஒரு பெரிய லைனை நிற்கும். ஸோ பாடுகிற கூட்டம் தான் இருக்கக்கூடிய வசனத்தை, சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்கள் நாம் காண முடியவில்லை. அதனாலதான் எபேசு பட்டணத்தில் நடந்தது போல நம்முடைய பட்டணங்களில் நடக்கவில்லை. அது மாத்திரமல்ல, நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு ஆவிக்குரிய தாக்கம் உண்டு. ஆசியா முழுவதில் ஆண்டவருடைய வசனம் என்னது கேட்கப்படுகிறது. ஆசியா மைனர் மற்றும் எபேசு டர்க்கில இருக்கு. அதை தாண்டி பிலிப்பி அந்த இடம் எல்லா இடத்துலையும் ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் என்ன கேட்கப்படுகிறது? நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மைனர் ஆசியா பகுதி முழுவதும் நற்செய்தி கேட்டு. அது மாத்திரம் இல்லை, பொருளாதார மாற்றம் உண்டாகும். சோ அவங்க செய்து கொண்டிருந்த வியாபாரம் என்னாச்சு? பாதிக்கப்படுகிறது. பிரசங்கத்தினால வியாபாரமே பாதிக்கப்படுது. ஆமா,
போதைப் பொருள் வியாபாரம் பாதிக்கப்பட வேண்டும். கள்ளச்சாராய வியாபாரம் பாதிக்கப்பட வேண்டும். தவறுதலாக சமுதாயத்தை சீரழிக்கின்ற எல்லா காரியங்களும் என்ன செய்யணும்? அது பாதிக்கப்பட வேண்டும், குறைக்கப்பட வேண்டும். சோ அங்கே எப்படி சதி செய்யறாங்க? தங்கள் சுயநலத்தை தேச நலமாக கருதுகிறார்கள். சோ அவங்களுடைய சுயநலத்தை என்ன செய்யறாங்க? எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எங்க பட்டணத்துக்கு பிரச்சனை, எங்க கலாச்சாரத்துக்கு பிரச்சனை, எங்களுடைய மொழிக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கும்பலை சேர்க்கிறார்கள். சோ அது மாத்திரம் இல்ல செய்யறாங்க, மக்களை தூண்டி விடுகிறார்கள். இங்க என்ன பாக்குறோம்? மக்கள் தூண்டி விடப்படுறாங்க. ஒரு பெருங்கூட்டமான மக்கள் தூண்டி விடப்படுறாங்க. சோ அது மாத்திரமல்ல, தூண்டி மாத்திரமல்ல, திரையரங்குக்குள் புகுந்து என்ன செய்யறாங்க? யாரையும் பேச விடாம கட்டிக்கிட்டே இருக்கு. சோ இதான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அங்க அதிகாரிகள் வந்து பேசினா பேச விட மாட்டாங்க. நீதியாய் பேசுறவங்கள பேச விட மாட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்க? முரட்டுத்தனமா கத்திக்கிட்டே இருக்கு. ஆனா அங்கு உள்ள புத்திசாலித்தனமாய் இருந்த மேயர் என்ன செய்யறாரு? அதை மாற்றுகிறார். ஒரு மனிதனா என்ன செய்யுது? மாற்றத்தை கொண்டு வர. இவர் தேவனுக்கு பயந்த அதிகாரியா இருக்கணும். இவர் சட்டத்தை ஒழுங்கை மதிக்கிற அதிகாரியா இருக்கணும். அநீதியை விரும்பாத அதிகாரியா இருக்க வேண்டும். நீதியை செயல்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சை உள்ள அதிகாரியா இருக்கு. அப்படிப்பட்ட தேவனுக்கு பயந்த அதிகாரிகள் தேவை. சோ என்ன பாக்குறோம்? வேசு பட்டணத்துல பல விதத்திலே என்ன உண்டாகுது? ஆண்டவருடைய நற்செய்தியின் தாக்கம் உண்டாகுது. பொருளாதார ரீதியான தாக்கம், சமுதாய ரீதியான தாக்கம், அரசாங்க ரீதியான தாக்கம், ஆட்சி முறையில தாக்கம். சோ வேசு பட்டணத்துல ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்கிறார். பவுலை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் எப்படி வேசு பட்டணத்திலே செய்தாரோ அதே போல நம்முடைய பட்டணத்தையும் அவரால் செய்ய முடியும். இப்படி செய்ய முடியும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? வாஞ்சிக்க வேண்டும். வாஞ்சிக்கிறது மாத்திரமல்ல, எதிர்பார்க்க வேண்டும். எதிர்பார்க்கிறது மாத்திரமல்ல, என்ன செய்யணும்? ஆண்டவர் இப்படி செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். சோ அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.